ஸ்டாலின் 1000 ரூபா கொடுக்குறாருப்பா எல்லாருக்கும், ஸ்டாலின் கொடுக்குற 1000 ரூபா இருந்தால் அதே வாங்கிக்கோமா, நான் மாதம் 50,000 1 லட்சம் அனுப்புறேன்ல, நான் நிப்பாட்டிக்கிறேன், அதனால நீ நகைச்சுவர்னா இதான் உண்மை. புரியுது. அவங்க புரிய வைக்கிறாங்க, வேற வழி இல்லை. வாழ்ற பிள்ளைகள் புரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க. கூட்டங்கிறது இப்போ ஒன்றும் இல்லை. இப்பயே நம்ம வாசல்ல விஜய் வந்து நானும் கூட போய் பார்ப்பேன், நீங்க நேராக பார்த்தது கிடையாது. அதுதான் உண்மை. இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன், இல்லை அதுக்கு தான் சொல்றேன், அந்த மக்களை பாதிக்குமா பாதிக்காதா? கண்டிப்பா பாதிக்காது. நாம் தமிழர் கட்சியை ஒரு ஓட்டு கூட பாதிக்காது. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க 100 விழுக்காடு அண்ணன் என்ன செய்ய போறாரு, கொள்கை என்ன, கோட்பாடு என்னங்கிறத உள்வாங்கிக்கிட்டு தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு போடுறாங்க. பட்டுக்கோட்டை பகுதியில் ஒரு வேலை வாய்ப்புங்கிறது ஒன்றுமே கிடையாது. முக்கியமாக விவசாயம் சார்ந்த பகுதி. ஆனால் பட்டுக்கோட்டையில் ஒரு 4-5 தனியார் ஆலைகள் அந்த அரிசியை உற்பத்தி பண்ணி பாலிஷ் பண்ணி பக்காவாக பேக் பண்ணி கொடுக்குது. 50 ஆண்டு காலமாக ஒரே ஒரு எம்ஆர்எம் தான் இருக்குது பட்டுக்கோட்டையில், மாடர்ன் ரைஸ் மில். அதுவும் ரேஷன் கடைக்கு போகிறது, சாப்பிட முடியாத நிலைமைக்கு மக்கள்கிட்ட கொண்டு வந்து. சிங்கப்பூர் மாதிரி தொடர்ந்து ஒரே கட்சி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய முடியும். அதை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சென்ற எலெக்ஷனில் கமலஹாசனை இறக்கி இந்த ஓட்டு சதவீதத்தை குறைக்க பார்த்தாங்க. இப்போ 26ல் இவரை இறக்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட தமிழர்கள் ஒற்றுமையாகி கண்டிப்பாக 15% வந்துடுவாங்க. அதை தடுக்கணும். யார் எது தடுத்தாலும் இந்த முறை கண்டிப்பாக 15% கண்டிப்பாக நாங்கள் தாண்டுவோம். உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மதிப்புக்குரிய தம்பி கண்ணன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தம்பி வணக்கம். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சோழன் சொல்வீச்சு பார்வையாளர்களுக்கும் பட்டுக்கோட்டை நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் எனது சார்பாகவும் வணக்கம். இப்போ உங்கள் தொகுதியில் வந்து மதுக்கூர் வந்து இஸ்லாமியர்கள் அடர்த்தியாக வாழ்கிற ஒரு தொகுதி. இந்த பக்கம் வந்து அதிராம்பட்டினம் வந்து அடர்த்தியாக இஸ்லாமியர்கள் வாழ்கிற ஒரு தொகுதி. இஸ்லாமியர்கள் பொதுவாக வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, திமுக தான் தங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதை எப்படி உடைப்பீங்க? அவங்க எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? அது உண்மை தான் நீங்கள் சொன்னது. கடந்த அண்ணன் வந்து ஹுமாயூன் கபீர் ஒரு இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர். இதே அதிராம்பட்டினத்தில் வந்து அண்ணன் பேசினாங்க. பட்டுக்கோட்டையிலேயே அனைத்து 272 இப்போ 310 வாக்ககமாக இருக்குது. 272 வாக்ககத்துலேயும் மினிமம் 25 ஓட்டுலேருந்து அதுக்கு மேலே 100, 150. எஸ்பெஷலி பட்டுக்கோட்டையில் கூட பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் நிறையா இருக்காங்க. பட்டுக்கோட்டை டவுனில் 78 பூத் இருந்தது, 69 இருந்தது முன்னாடி. 69ல் குறைந்தபட்சம் 40 வாக்கு ஒரு பூத்துக்கு, அதிகபட்சம் 240 வாக்கு கூட அண்ணன் வாங்கியிருக்காங்க. சுமார் 4000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நின்னது இஸ்லாமியர். ஆனால் அதிராம்பட்டினத்தில் 28 வாக்ககங்கள் இருக்குது. 10 வாக்கங்களில் 2 வாக்கங்களில் 0. ஓஹோ, ஒருத்தர் கூட போடலை. 10 வாக்கங்களில் 2 0, பாக்கி எல்லாமே சிங்கிள் டிஜிட். ஓஹோ. பட்டுக்கோட்டையில் அதை தான் அண்ணன் கூட வந்து அதை தான் நான் உங்களுக்கு கேள்வியாக வைக்கிறேன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வெற்றி அடையணும் ஒரு வேட்பாளர் அப்படின்னு சொன்னால், இஸ்லாமியர்கள் கிறித்துவர்களை புறக்கணித்து விட்டு நீங்கள் வந்து வெற்றி கோட்டை தொட முடியாது, வெற்றி வாக்கை நீங்கள் வாங்க முடியாது. அப்போ அவர்களுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது உங்களுக்கு துரோகம் பண்ணுது, உங்களை ஏமாத்துது அப்படின்னு எப்படி புரிய வைப்பீங்க? அவங்க ஜமாத் ரீதியாக அவங்க நம்புகிறாங்க திமுக தான் நமக்கு பலம், திமுக தான் நமக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க. ஆமாம், அதுக்கு ஏன்னங்கிறத நாங்கள் வந்து இப்போ மதுக்கூரில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருந்தோம். சரி. அதை சட்ட நுணுக்கங்களோட நம்ம அபூபக்கரை தான் அழைத்திருந்தோம். சரி. அவர் ஒவ்வொரு விதமாக இந்த திமுக நமக்கு பாதுகாப்பு அற்ற அரசுங்கிறத ஒவ்வொரு விஷயமா கிட்டத்தட்ட அன்னைக்கு 3 பேச்சாளர்கள் அழைத்திருந்தோம். துருவன் செல்வமணி பேச முடியாத காலங்கள், ஏன்னா தம்பியே பேச சொல்லிட்டார். நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன், நான் பேசிக்கிறேன்ட்டு. சும்மா அவருடைய உரை மட்டுமே ஒரு 100 நிமிடங்களுக்கு மேலே இருந்துச்சு. சரி. மதுக்கூரில் போட்டது, இஸ்லாமியர் அடர்த்தியாக வாழ்ந்த ஒரு பகுதி. அந்த பேச்செல்லாம் வந்து இவர் மற்றவங்கள் மாதிரி வாய் புளிச்சதோ அது மாதிரிலாம் பேசலை. எல்லாத்தையும் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படியெல்லாம் இவங்களோட பேசக்கூடிய தகவல்கள் கூட பேசியிருக்கோம். இப்போ உள்ள இஸ்லாமியர்கள் அந்த பழைய மூட நம்பிக்கைகள், திமுக தான் நமக்கு பாதுகாப்புங்கிறத நாங்கள் புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ அதை உள்வாங்குறாங்க. இன்னும் எங்களுக்கு 2 மாத காலங்கள் இருக்குது. கண்டிப்பாக உள்வாங்க. அண்ணனுடைய பேச்சையும் கேட்குறாங்க.
பழனி பாபாவை பற்றி நாங்கள் பேசுகிறோம், இஸ்லாமியர் இல்லாத நாங்கள் பேசுகிறோம். நான் கூட சென்ற முத்துப்பட்ட கூட்டத்தில் அதை பேசியிருக்கேன். அது இஸ்லாமியர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதா? கண்டிப்பாக ஏற்படுத்துது. ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தராக முன்ன வந்து 100% இருந்ததை இப்போ நாங்கள் இப்போ இதுவரைக்கும் செஞ்சதில் ஒரு 75% மக்கள்லேருந்து ஒரு 40% நாங்கள் இதை புரிய வச்சுருக்கோம். அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மத்தியில் சிறப்பு, அதாவது ஸ்பெஷலாக ஏதாவது திட்டம் வச்சுருக்கீங்களா அவங்க மத்தியில் வேலை செய்கிறதுக்கு? ஆமாம், அதிராம்பட்டினங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அடர்த்தியாக பொருளாதாரத்தில் வலிமையடைந்த ஒரு பகுதி. அந்த ஏரியாவிலே மல்லிப்பட்டினம் அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா அதிராம்பட்டினம் வந்து பொருளாதாரத்தில் அவங்க ஏன் இன்னமும் திமுக பாதுகாப்புன்னு நினைக்கிறத இப்போ வெளிநாடுகளில் வாழ்கிற இஸ்லாமியர்கள் புரிய வைக்கிறாங்க. எது உண்மை எது பொய், யார் ஏமாற்றங்கிறவங்க அவங்க புரிய வச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பணம் கொடுப்பான்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? ஆமாம், 1000 ரூபா. இப்போ அது மட்டும் இல்லை, இந்த இவங்க 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல திமுக மாதம் இப்போ 3000 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ வரப்போகிற அதிமுக அரசு 2000 கொடுக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்களே. இதை வந்து எனக்கு ஒரு பெரிய பலம் என்னன்னா, நான் வெளிநாட்டில் வசித்தது மட்டும் இல்லாமல் பட்டுக்கோட்டை பகுதியில் 10,000 to 11,000 வெளிநாடுகளில் வாழ்கிறாங்க. எல்லா கண்ட்ரிலையும், குறிப்பாக எஸ்பெஷலி சிங்கப்பூர், மலேசியா, வளைகுடா நாடுகளில். அந்த என்ன வெளிநாட்டில் வாசிக்கிற ஒவ்வொருத்தருமே நாம் தமிழர் ஆதரவாளர் தான் இருப்பான். ஏன்னா எங்களுக்கு பொழுதுபோக்குங்கிறது ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா படம் பார்க்குறது. இப்போ அப்படி இல்லை, சீமானோட பேச்சு தினந்தோறும் ஒரு 2 மணி நேரம் 8 மணிக்கு உணவு அருந்திட்டு தூக்கம் வர்றதுக்கு வீட்டுக்கு தொலைபேசியில் எல்லாரும் பேசிட்டு அடுத்த 2 மணி நேரம் பேச்சு கேட்குற அண்ணனோட பேச்சு தான். கேட்டு கேட்டு எப்படி ஏமாற்றப்பட்டிருக்கோம், எப்படி நம்ம தமிழர்கள் புறக்கணித்திருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவுபட நாங்கள் புரிஞ்சுருக்கிறோம். புரியுது. அதை குடும்பத்துக்கு கடத்துகிறோம். இப்போ கூட நான் மண்டலக்கோட்டைக்கு தேர்தல் பரப்புரை செய்கிறதுக்காக வீடு வீடாக துண்டறிக்கை கொடுத்துட்ருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து திமுகவோட காலண்டர் தான் மாட்டியிருக்கு. சரி. அவங்க அம்மா சந்தித்தோம். அம்மா இந்த மாதிரின்னு அந்த அம்மா சொன்னாங்க, போன முறையே எங்கள் வீட்டில் 3 வாக்கு நாங்கள் அதுக்கு தான் போட்டோம். ஏமா போட்டிங்கண்ணா? என் பிள்ளை சத்தியம் வாங்கிட்டான், நான் இப்போவும் இதுக்கு தான் போட போகிறேன் அப்படின்னாங்க. அந்த 10,000 குடும்பங்களும் 30,000 வாக்குகள் நீங்கள் பக்கம் இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 1000 ரூபா கொடுக்குறது சொல்கிறாங்க. ஏப்பா அவங்க அரசாங்க பணம் இல்லை, ஸ்டாலின் 1000 ரூபா கொடுக்குறாருப்பா எல்லாருக்கும். அப்போ தான் சொன்னாங்க, ஸ்டாலின் கொடுக்குற 1000 ரூபா இருந்தால் அதே வாங்கிக்கோமா, நான் மாதம் 50,000 1 லட்சம் அனுப்புனால நான் நிப்பாட்டிக்கிறேன், அதனால நீ நகைச்சுவர்னா இதான் உண்மை. புரியுது புரியுது. அவங்க புரிய வைக்கிறாங்க, வேற வெளிநாட்டில் வாழ்கிற பிள்ளைகள் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாநாட்டில் கூட எங்கள் வித்தியாசமாக எங்கள் போஸ்டர் அடிச்சிருக்கோம், மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு. எங்கள் பட்டுக்கோட்டில் அடிச்சிருக்க போஸ்டரில் பார்த்திங்கன்னா மாற்றத்துக்கான மானத்தமிழ் மக்களின் மாநாடு. அதையே அடிக்கிறான்னா எங்கள் அண்ணன் கென்னடின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வீரத்தமிழர் முன்னணி. அப்புறம் மாசாணியோட அண்ணன். மாசாணியோட அண்ணன். நான் கேட்டேன், என்னன்னு, மானத்தமிழர் மாநாட்டுக்கு வந்துடுவான், பட்டுக்கோட்டில் நிறைய மானத்தமிழர்கள் இருக்காங்க, கட்டாயம் வந்துடுவாங்க அப்படின்னு. அப்புறம் வெய்யோன் செந்தமிழன் சீமான் அழைக்கிறான்னு போட்டிருந்தார். ஓஹோ, என்னண்ணே வெய்யோன், எனக்கு புரியல என்ன அப்படின்னு. வெய்யோன்னா சூரியன். உலகத்தில் எந்த உயிர் வாழணும்னா சூரியன் அவசியம். இனிமேல் தமிழர்கள் தமிழ்நாட்டில் வாழணும்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவசியம், அதனால தான் அப்படி போட்டு அப்படின்னு போட்டிருந்தார். பெரிய புரிதலோட அண்ணன்ட்ட நாங்கள் எழுத்துப்பிழைகள்லாம் அண்ணன்ட்ட தான் செக் பண்ணுவோம். ஏன்னா எழுத்துப்பிழை நான் வந்து ஒரு 30 ஆண்டு காலம் தொடர்ந்து தமிழ் எழுதாததுனால எழுத்துப்பிழைகள் எனக்கு நிறையா வரும். எது எழுதினாலும் ஒரு பதிவை போடணுமா அண்ணன்ட்ட கேட்டு சரி பார்த்துட்டு தான் போடுவோம். சரி, அதனால சரி. இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறீங்க, தமிழ் ஈடுபாட்டோட சொல்கிறீங்க, ஆனால் உங்களை வீழ்த்துறதுக்குன்னே ஒரு சக்தி களத்தில் இருக்குது. அது வந்து தமிழக வெற்றி கழகம், விஜயோட கட்சி. இந்த விஜயனுடைய வருகைக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியில் பயணித்த பல இளைய தம்பிகள், விஜய் ரசிகர்களாக இருக்கவங்கலாம் கட்சியை விட்டே வெளில போயிட்டாங்க. அந்த ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 18 வயதிலிருந்து ஓட்டு போடுறதுக்கு தகுதியாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோருமே விஜய் ரசிகர்களாக இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வாங்கின 8.22% குறைஞ்சி தான் போகுமே ஒழிய அவர்கள் வெற்றியடைவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பத்திரிகைகள் ஊடகங்கள் சொல்லுது. இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மை அதுவும் இல்லை, மாயை அது.
எப்படின்னா இந்த கூட்டத்தை வச்சு அவங்க சொல்கிறாங்க. ம் கூட்டங்கிறது இப்போ ஒன்றும் இல்லை. இப்போயே நம்ம இப்போ வாசலில் விஜய் வந்து நானும் கூட போய் பார்ப்பேன். ஏன்னா நீங்கள் நேராக பார்த்தது கிடையாது. அதுதான் உண்மை. ம் ஆனால் அந்த மக்களுக்கு புரிதல்ங்கிறது எப்படி சொல்லணும்னா, நாங்கள் விவசாயம் பண்ணும்போது இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன், இல்லை அதுக்கு தான் சொல்கிறேன். அந்த மக்களை உங்களை பாதிக்குமா பாதிக்காதா? கண்டிப்பாக பாதிக்காது. நாம் தமிழர் கட்சியை ஒரு ஓட்டு கூட பாதிக்காது. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க அண்ணன் வந்து பேசுகிறார், சினிமாவில் இருந்தாரோ தலைவர் பிரபாகரனுக்காக ஓட்டு போடுறாங்க. ஆனால் 100 விழுக்காடு அண்ணன் என்ன செய்ய போகிறாரு, கொள்கை என்ன, கோட்பாடு என்னங்கிறத உள்வாங்கிக்கிட்டு தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு போடுறாங்க. சரி. ஆனால் இந்த விஜய் ரசிகர்களாக இருக்கிறவங்க புரியாதவர்கள் இருப்பாங்க. நாங்கள் இப்போ தொகுதியில் பார்க்கும்போது நிறைய போனாங்க. நாங்கள் போய் பேசுகிறோம் ஒவ்வொரு தொகுதியில். அதில் பள்ளிக்கொண்டான்னு ஒரு கிராமத்தில் இருந்தாங்க நிறைய பேர். முதல்ல என்னை அறிவித்த பிறகு 78 பேர் கொண்ட எல்லாமே இளைஞர்கள், மிகப்பெரிய 50 அடி நீளத்துக்கு கட் அவுட் வச்சு ஒரு பதாகை வச்சு வாழ்த்து சொன்னது அந்த ஊரில் தான். ஓஹோ, எல்லாம் இளைஞர்கள், எல்லாமே இளைஞர்கள். அந்த இளைஞர்களோட அண்ணனை பார்க்கும்போது வந்திருந்தா. சரி. அதை காமிச்சான். அண்ணா வந்து கட்டி, இவனை விட்டுறாதடா, அவன் பேர் தம்பி மனோஜ், இவனை விட்டுறா, இவளத்துக்கு அந்த பையன் எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு முதல் குரூப்புக்கு தயாராகிட்டு இருக்கான். சரி சரி சரி. கூப்பிட்டு சொன்னார். புரியுது புரியுது. அப்போது வந்து அந்த மாணவர்கள், படித்த மாணவர்கள் பேசுகிறாங்க. அதனால இது வந்து எப்படின்னா, விட்டில் பூச்சி இந்த ஒரு வயல்காட்டில் பூச்சியை கொள்றதுக்காக ஒரு பெட்ரோமாஸ் லைட்டை வைப்போம்ல, விட்டில் பூச்சிகள் நேராக பறந்து வந்து தற்கொலை செஞ்சு, அதே உதாரணம் தான் அந்த 41 பேர் இறந்தது. அதனால எந்த சூழலையும், அதாவது மீடியாக்கள் மிகைப்படுத்தி சொல்கிறது. நாங்கள் பார்க்குறது ஒரே விஷயம் இது என்னன்னா, கண்டிப்பாக இந்த எலெக்ஷனுக்கு பிறகு மீண்டும் விஜய். சரி, நீங்கள் அதை எதிராக பார்க்குறீங்க, அதனால் நீங்கள் சொல்கிறீங்க. நான் நேரடியாக உங்களை வந்து கேட்குறேன், பட்டுக்கோட்டை நகரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தாக்கம் எப்படி இருக்கு? ஆங்காங்கே அவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆங்காங்கே பதாகைகள் வைத்திருக்காங்க. ஆனால் உழைப்பால் சம்பாரித்து வச்ச பதாகைகள் கிடையாது. தந்தையர் அப்பா வெளிநாட்டில் இருப்பாங்க, அம்மா மிரட்டி காசு வாங்குவாங்க. அந்த பதாகைகள் வச்சுட்டு அது எப்படின்னா, அது இதுதான் சொல்கிறேனே, திரை கவர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல. அது சரி. நம்மளும் அப்படி தானே இருந்தோம். நம்ம ரஜினி ரசிகனாக இருந்திருக்கோம், கமலஹாசன் ரசிகனாக இருக்கும், சண்டையெல்லாம் போட்டிருக்கோம். ஒரு காலகட்டம் தானே. இப்போ 18லேருந்து நம்ம வேலைக்கு 20 வயசு ஆகிட்டோம்னா படிப்பு முடிஞ்சிடும். புரியுது. வேலைக்கு போவோம்ல, அப்போ சிந்தனை பண்ணுவோம், வேலை எங்கடா கிடைக்குது. பட்டுக்கோட்டை பகுதியில் ஒரு வேலை வாய்ப்புங்கிறது ஒன்றுமே கிடையாது. சரி. முக்கியமாக விவசாயம் சார்ந்த பகுதி. சரி. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் அரிசி சாப்பிட்டு தானே ஆகிறோம். ஆமாம். ஆனால் பட்டுக்கோட்டையில் ஒரு 4-5 தனியார் ஆலைகள் அந்த அரிசியை உற்பத்தி பண்ணி பாலிஷ் பண்ணி பக்காவாக பேக் பண்ணி கொடுக்குது. 50 ஆண்டு காலமாக ஒரே ஒரு எம்ஆர்எம் தான் இருக்குது பட்டுக்கோட்டையில், மாடர்ன் ரைஸ் மில். அதுவும் ரேஷன் கடைக்கு போகிறது. அது சாப்பிட முடியாத நிலைமைக்கு மக்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து சரியாக செய்ய முடியும் பட்டுக்கோட்டையில். அரசாங்கம் நினச்சா தான் செய்ய முடியும் மாடர்ன் ரைஸ் மில். நிச்சயமா நிச்சயமா. தனியார் செய்ய முடியாது. அதை மிக மிஞ்சி போகுது. நெல்லுகள் இந்த இது பார்த்தீங்கன்னா ரோடு முழுக்க நெல்லாக கிடக்கும், செருப்பு போட்டு நடக்க மாட்டோம். இன்னைக்கு அதெல்லாம் மாறி போச்சு. முக்கியமான விடயத்தை ஒன்று சொல்கிறோம், இந்த டிபிசின்னு சொல்கிறோம்ல, டைரக்ட் ப்ரொக்யூர்மென்ட் சென்டர். அதில் நெல் எடுத்து ஏன் வந்து அந்த இதெல்லாம் போட்டு மூடாம தொடர்ந்து மதுக்கூர் பகுதியிலலாம் விவசாயிகள் வந்து நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கணுங்கிறதுக்காக போராடிக்கிட்டுல இருக்காங்க. ஏன் செய்ய மாட்டேங்கிறேன்? அது எவ்வளோ ஆக போகுது ஒரு இது ஆகிறதுக்கு? அதிகபட்சம் ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த டிபிசின்னு இருக்குல்ல, பக்கத்துலேயே குடோன் போடலாம். 10 லட்ச ரூபா இருந்தால் போதும். ஷெட்டு போட்டு 10 லட்ச ரூபா போட்டால் ஒரு 10,000 முட்டைகள் அடுக்கி வைக்கலாம். சரி. அது ஏன் செய்ய மாட்டேங்குது? நீங்கள் அந்த தொகுதியில் வெற்றி அடைஞ்சா அதை செஞ்சிருவீங்களா? கண்டிப்பாக செய்வோம். ஓஹோ. செஞ்சு நாங்கள் நெல்லை வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பெரிய செலவாகுதுல்ல, அதெல்லாம் குறைப்போம். ஒரு மதுக்கூர் பகுதி இருக்குன்னா 2 இடத்துல அந்த மாடர்ன் ரைஸ் மில்லை உருவாப்போம். இங்கே ஊருக்கு மட்டும் இல்லை, எக்ஸ்போர்ட்டே பண்ணலாம் அரிசியை. ஓஹோ. என் நண்பர்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சிங்கப்பூருக்கு அரிசி தமிழ்நாட்டிலேருந்து தான் வருது, தனியார் மூலமாக வருது. சரி. அரசாங்கம் ஏன் தரத்தோடு பண்ண முடியாது? அது சரி. டிரான்ஸ்போர்ட் காசை குறைக்கலாம். அதுதான் அந்த மதிப்பு கூட்டி சேவிக்கிற நெல்லா விற்காம அதை அரிசி ஆக்கி அது தவிட்டுலேருந்து எண்ணெய்கள் எடுக்கலாம். எல்லா விஷயத்தையுமே அதை வந்து மதிப்பு கூட்டி அந்த ஊரில் இருக்க மக்களுக்கு அந்த அண்ணன் தான் சொல்கிறாரு, வீட்டுக்கு ஒருவருக்கு கட்டாயம் அரசு வேலைங்கிறது என்ன, எல்லாரையும் கொண்டாந்து ஆஃபீஸில் உட்கார வைக்கிறது கிடையாது. புரியுது புரியுது புரியுது. கட்டாயம் அதை செய்வோம். அதுக்கான வாய்ப்பு. வேளாண் பணியாளர்களுக்கு அரசு வேலைங்கிறீங்க. விவசாய கண்டிப்பாக மார்க்கெட்டிங் இருக்குது, அதில் அது பேக்கிங் இருக்குது, அது மெஷினை இயக்கக்கூடிய டெக்னீஷியன் தேவைப்படும்.
எல்லாமே செய்யலாம். பட்டுக்கோட்டை பகுதியில் இதுவும் தென்னையும் மதிப்பு கூட்டி கட்டாயம் விற்க முடியும், மிகப்பெரிய பொருளாதாரத்தை மாற்ற முடியும். பட்டுக்கோட்டை வந்து ஒரு கிட்டத்தட்ட அந்த சுற்றி இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு மையமாக இருக்குது. அங்கே வந்து தொடர்ந்து இந்த டாஸ்மார்க் கலவரங்கள் வந்து பயங்கரமாக நடக்குது. இதை கட்டுப்படுத்த முடியாதா? கட்டுப்படுத்த முடியணும்னா தமிழ் தேசியம் ஆட்சி மலரணும். அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். பட்டுக்கோட்டை வந்து 75 ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க, பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க. தஞ்சை மாவட்டம் பிரிக்கப்பட்டு தஞ்சையும் நாகையும் பிரிச்சிச்சு. கீழ தஞ்சை நாகை காய்தம் அப்போ அம்மா ஜெயலலிதா இருந்ததுனால இதை வந்து பிரிச்சுட்டு திருவாரூருக்கு கலைஞர் பேர் வந்துடக்கூடாதுன்ட்டு அங்கே பிரித்தாங்க. திருவாரூருக்கும் நாகப்பட்டினத்துக்கும் ஒரு 28 கிலோமீட்டர் தான் இருக்கும் அதிகபட்சம். ஆனால் உண்மையாக பிரிக்க வேண்டியது, அதுக்கு பிறகு மாயவரத்தை பிரித்தாங்க, இப்போ கும்பகோணம் அறிவிச்சாங்க. ஆனால் உண்மையாக பிரிக்க வேண்டியது பட்டுக்கோட்டை தான் தலைமையாக கொண்டு பட்டுக்கோட்டை, பேராவூர்ணி, ஒரு முத்துப்பேட்டை, இந்த பக்கம் ஆலங்குடியை சேர்த்து இந்த பக்கம் மதுக்கூர், அது வந்து நம்ம தொகுதியை சொல்ல வர இதுக்குள்ள ஒரு மாவட்டமாக இப்போ இல்லை 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டியது. ஏன்னா சுமார் பட்டுக்கோட்டை நீ தலைமை மருத்துவமனை இருக்குல்ல, அதை சுற்றி ஒரு 7 லட்சம் மக்கள் அந்த மருத்துவமனை நோக்கி தான் வருவாங்க. சரி, காசற்றவர். அந்த மருத்துவமனை வந்து ஏன் அவசியமானதுன்னா, அங்கே வந்து எப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி தான் அந்த மருத்துவமனை இதுவரை செயல்பட்டு இருக்கு. மருத்துவர்கள் தயாராக இருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. சரி, வந்தால் ஒரே இது தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் போயிடுங்க. ஓகே ஓகே, வேறு எதுவுமே கிடையாது. இதை வந்து கட்டாயம் எங்கள் துண்டறிக்கையில் கூட கொடுத்துருக்கோம். மல்டி ஸ்பெஷாலிட்டி உள்ள மருத்துவமனையாக உயர்த்தணும். பட்டுக்கோட்டையை மாவட்டமாக பிரித்து பட்டுக்கோட்டை தலைநகராக்கணுங்கிறது அந்த பகுதி மக்களோட நீண்டகால கோரிக்கை. சரி, ஆனால் இவங்க யாருமே இந்த உறுப்பினர்கள் அதான் ஒரு கல்லூரி கூட கொண்டு வர முடியாதவர்கள் இதை. ஏன்னா பட்டுக்கோட்டை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வேட்பாளர்களை வெற்றி பெற்றவர்கள்லாம் அது ஒரு கௌரவமாக இல்லை. இப்போ நீங்கள் தஞ்சாவூரில் நடக்காத கலவரம், கும்பகோணத்தில் நடக்காத கலவரம் பட்டுக்கோட்டையில் ஏன் நடக்குதுன்னா அந்த டாஸ்மார்க் கடைகள் இப்போ ஒரு வட்டசாலைன்னு சொல்லிட்டு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்டது. மன்னார்குடியில் 5 ஆண்டுகளுக்கு தொடக்கப்பட்டு முடிக்க போகிறாங்க. சரி, பட்டுக்கோட்டையில் 15 ஆண்டுகள் வட்டச்சாலை. ஆனால் அது வட்டச்சாலை அல்ல, இதுவரை கால் வட்டச்சாலை தான் இருக்குது. ஒரு கால் பகுதி மட்டும்தான் போட்டிருக்காங்க. அந்த கால் பகுதி 3லேருந்து 4 கிலோமீட்டர், அவ்வளோ கூட 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே மட்டும் 5 மதுபான கடைகள் இருக்குது. டாஸ்மார்க் கடை. சரி, அதான் அதை கூட நான் இதில் சொல்லியிருப்பேன் அறிமுகம்ல, இது வட்டச்சாலை இல்லை மதுச்சாலைன்னு சொல்லியிருப்பேன். சரி சரி. அது இல்லாமல் நகரத்துக்குள்ள அதிகமான டாஸ்மார்க் கடைகள் இருக்குது. போதை மிக மோசமாக இருக்குது பட்டுக்கோட்டையில். நாடி உங்களுக்கு பின்னாடி தான் அது பரவுது, எல்லாருக்கும் தெரியுது. புரியுது. மாணவர்களுக்கு வந்து மாணவர்கள் கையில் வரையும் இன்றைக்கி போதை கலாச்சாரம் போயிடுச்சு. இதை எப்படி தடுத்து நிறுத்துவீங்க? இது தடுத்து நிறுத்துறதுன்னா அண்ணா ஆட்சிக்கு வரணும் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியுது, நம்ம பயன்படுத்த நமக்கே தெரியும் போது ஒரு போலீஸுக்கு அதெல்லாம் தெரியாதா? அது சரி, அது சரி. அரசாங்கம் சரியான, ஏன்னா அவங்களுக்கு வருமானம் தேடணும், எலெக்ஷனுக்கு செலவு பண்ணணும். அப்போது வந்து போதை அடுத்து ஒரே ஒரு விஷயம், ஏன் இது போதை கலாச்சாரம் இவ்வளோ கடந்த இந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி குறிப்பாக ஒன்று சொல்கிறேன், ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு போதை இந்த நம்ம கூகுளியே சொல்கிறாங்களே பிள்ளைங்களாம் சாக்லேட் மாதிரி வாங்கி, ஏன் இது வருதுன்னா தமிழர்கள் வந்து எந்த கலாச்சார ரீதியாவோ ஒன்று கூடிடுவான். ஏன்னா அந்த எண்ணத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே அது இருந்துக்கிட்டே இருக்கும். அதை மழுங்கடிக்கணும்னா கருவிலேயே கொள்ளணுமால அந்த எண்ணத்தை. இப்போ 18 இல்லை 10 வயசு பிள்ளைகள்லேருந்து போதைப்பொருள் கலாச்சாரத்தையும் அவன் மூளைக்குள்ள எந்த சிந்தனையும், தமிழன்னா என்ன, ஒற்றுமனை என்ன, வரலாறு தெரியக்கூடாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா, போதை, பெண்களுக்கு சீரியல், இது மட்டும் வச்சு மொத்தமாக தமிழருக்கான வீரம், அறம், நெறி அத்தனையும் மறக்கடிக்கப்பட்டிருக்கு. சரி, இதுதான் அதுக்கு உண்மையான ரீசன். அதெல்லாம் வரணும்னா உண்மையான தமிழ் தேசியம் அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையில் தான் ஆட்சி மலர்ந்தால் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது.
ஒரே மாதத்தில் நம்ம சரி பண்ணிடலாம். சரி, பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த நேர்காணல் மூலமாக நீங்கள் சொல்ல விரும்புகிற செய்தி என்ன? முக்கியமாக ஒன்று சொல்கிறோம். நாம் தமிழர் கட்சி, நான் மட்டும் இல்லை, டெல்டாவில் தமிழ்நாட்டில் உள்ள நேற்று கூட நம்ம அந்த 234 பேருமே உண்மையை சேவை செய்ய வந்த உண்மையான அரசியல்வாதிகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான். ஏன்னா இதுலேருந்து சம்பாதிக்கணும், இதுலேருந்து நம்ம பெருசாக கார் வாங்கணும், பெருசாக அந்த எண்ணங்கள் அற்றவர்கள் தான் இங்கே நிற்கிற களத்தில் நிற்கிற வேட்பாளர்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஐயா மருத்துவர் ஐயா 67 வயசுக்கு மேலே அவர் வேட்பாளராகி என்னத்தை இது பண்ண போகிறான். ஆனால் உண்மையான ஒரு மக்கள் சேவையை அவர் செஞ்சிகிட்டு இருக்காரு. அந்த வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கார். களத்தில் புலிப்பாய்ச்சல் பயிரார், எந்த வித அச்சமும் இல்லை. ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, மது ஆலை சாம்ராஜ்யம் வச்சுருக்கக்கூடிய, மத்தியில் பல ஆண்டுகள் அமைச்சராக இருந்தவர், அவரோட தொழில்துறை அமைச்சராக இருக்கார். அவரை எதிர்த்து களம் கண்டுருக்காருன்னா எந்த துணிச்சல்னா, நாங்கள் மக்களை முழுசாக நம்புகிறோம். ஒரே ஒரு முறை உண்மையாக சொல்லணும்னா அண்ணன் சொல்கிற விஷயந்தான், 2 போட்டி தான். அவங்க 5 பேர் 5 பிரிவானாலும் சரி, 4 பிரிவானாலும் சரி, 3 பிரிவானாலும் எல்லாருமே நமக்கு எதிராக நிற்கிறவங்க தான். ஒரு முறை இந்த ஆட்சி மலர்ந்ததுன்னா அதுக்கு பிறகு சிங்கப்பூர் மாதிரி தொடர்ந்து ஒரே கட்சி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய முடியும். அதை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சென்ற எலெக்ஷனில் கமலஹாசனை இறக்கி இந்த ஓட்டு சதவீதத்தை குறைக்க பார்த்தாங்க 2021. இப்போ 26 இவரை இறக்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட தமிழர்கள் ஒற்றுமையாகி ஒரு 15 இப்போ அண்ணன் வந்து உண்மையிலேயே இந்த தவேகா வரலன்னா கண்டிப்பாக 15% வந்துடுவாங்க. அதை தடுக்கணும். யார் எது தடுத்தாலும் இந்த முறை கண்டிப்பாக 15% கண்டிப்பாக நாங்கள் தாண்டுவோம். பட்டுக்கோட்டை மக்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நான் ஓப்பனாக அன்னைக்கு சொன்னது தான், உங்கள் தொகுதி மக்களுக்கு சொல்லுது. தொகுதி மக்கள் ஒரு முறை வாய்ப்புகள் கொடுங்க. கட்டாயம் உங்கள் பிள்ளைங்க இலவசமாக படிக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரி ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துடுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த பகுதிக்கான வேலை வாய்ப்புகளை தேடி வெளிநாடுகள் ஓடி இருக்கும். பட்டுக்கோட்டை வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா எந்த அரசாங்கத்திலும் இல்லை. ஒவ்வொரு தனி மனிதன் தன் குடும்பத்தை, மனைவியை, மக்களை விட்டுட்டு பல இரவுகள் தூங்காமல் உழைத்த உழைப்புனால தான் குறிப்பாக டெல்டாவே வளர்ந்துருக்கு. விவசாயத்தாலேயோ எதிரே வளரலை. விவசாயத்தை வேறு வழி இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதை வந்து ஆசையோட அன்போடு செய்யக்கூடிய ஒரு தொழிலாக விவசாயத்தை செய்ய முடியும். இப்போ கடமைக்கு செய்கிறாங்க, அதை தொழில் முறையாக மாற்றி பொருளாதாரத்தை ஈட்டுற அளவுக்கு செய்யக்கூடிய கட்டாய திட்டங்கள் அண்ணன் ஆட்சியில் வரும். அதனால் விவசாய பகுதியை சேர்ந்த பட்டுக்கோட்டை மக்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆதரிப்பாங்கங்கிற முழு நம்பிக்கையோடு இருக்கிறோம். எப்பொழுதுமே இதே எளிமையோடு இருப்போம். நாங்கள் எங்களுடைய எந்த சூழ்நிலையும் குடும்ப வருமானத்தை தவிர்த்து எந்த வருமானமும் அடுத்த 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் இப்போ அப்டேட் தாக்கல் பண்ணுவோம்ல சொத்து, அது கண்டிப்பாக அடுத்த 5 ஆண்டுகளில் குடும்ப வருமானங்களை வச்சு முன்னேறி இருக்குமே ஒழிஞ்சு அரசியல்னால் முன்னேறி இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அதை நீ 5 ஆண்டுகள் கழித்து என்ன பார்க்கலாங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். அதனால் இந்த முறை எங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு வழங்கணும். முக்கியமாக தமிழ் தேசியம் தலைவர் மேதகு பிரபாகரன் வளம் வந்த பகுதி, ஒவ்வொருத்தரும் அவரோட நேரடி பேச்சில் இருப்பாங்க, குடும்பங்கள் இருப்போம். அவங்க எல்லாருமே என்னை ஆதரிக்கிறாங்க. பல கட்சியில் இருக்காங்க, ஆனால் என்ன கூட தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க. கட்டாயம் நாங்கள் வெற்றி பெறுவோம். தமிழ் தேசியம் பட்டுக்கோட்டையில் ஒரு முறை மலர்ந்தால் தொடர்ந்து பட்டுக்கோட்டையில் தமிழ் தேசியம் மலரும். நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கும். ஒரு பேருந்து நிலையம் இப்போ கட்டியிருக்காங்க. அந்த பேருந்து நிலையம் எந்த திட்டமிடல் இல்லாமல் அமைக்கப்பட்டிருக்குது. அது மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டவசம்தான். உண்மையாக பேருந்து நிலையம் எங்கே அமைக்கப்பட்டிருக்கணும்னா, இப்போ இருக்க இடத்துல அந்த மருத்துவமனை வந்து நடு சென்டரில் அமைஞ்சிருக்கு. மருத்துவமனை அமைதியான சூழல் இருக்க வேண்டிய சூழல். ஆனால் அங்கேயும் இப்போ ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஏதோ ஒன்று கட்டி பேருக்கு நேற்று தான் திறந்துருக்காங்க. ஆனால் அந்த மருத்துவமனை அமைக்கப்பட வேண்டிய இடம் இந்த இடம், இந்த பேருந்து நிலை. உண்மையான ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தால் ஒரு அமைதியான சூழலில் அதிகமான மக்கள் வரமாட்டாங்க. அந்த சாலைகளே போதுமான வசதி உள்ளது. எங்கள் துண்டறிக்கையில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதாவது அந்த இடத்துல பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், இப்போ இருக்க மருத்துவமனை வளாகம், இது எல்லாத்தையும் சேர்ந்து 50 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கு பண்ணி ஒரு மிகச்சிறந்த பேருந்து நிலையமாக அமைச்சிருக்கலாம். இப்போ வணிகர்கள் கூட அது சம்மந்தமாக ஏற்று வழக்கு போட்டிருக்காங்க. அங்கே வந்து பொதுப்பணித்துறை அப்ரூவல் இல்லை. அந்த சாலையை வந்து அகலப்படுத்தவே வாய்ப்புகளே இல்லை. நிலம் கையகப்படுத்துறதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய 66 கிலோவாட்ஸு மின் நிலையம் இருக்குது. அதை அகற்றணும்.
அவங்களும் இன்னும் அப்ரூவல் கொடுக்கல. எந்தவித திட்டமிடல் இல்லாமல் அவசர கதியாக இதை பண்ணுறாங்க. இது முற்றிலும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். தனக்கான கமிஷன் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நகர்ப்புறத்துறை அமைச்சர் ஒரு பெரிய மக்கள் விரோத செயல். இது மக்கள் விரோத செயல். ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும்ல. பேருந்து நிலையம் கட்டுறாங்கன்னா 50 ஆண்டுகளுக்காவது அது இருக்கணும். அந்த அளவுக்கு 50 ஆண்டு மக்கள் தொகை எவ்வளோ இருக்கும், வாகன நெருக்கடிகள் எவ்வளோ இருக்கும், எதுவுமே கிடையாது. இது முற்றிலும் வன்மையாக கண்டிக்கும். அது மட்டும் முக்கியமான விஷயம். அந்த நீரேற்று நிலையம் இருக்குன்னு சொன்னேன்ல, எந்த ஒரு நீரேற்று அண்டர் கிரவுண்டில் பெரிய டேங்க் இருக்குது. அதுக்கு அருகாமையில் 100 அடி கூட இல்லை. இந்த அந்த பேருந்து நிலையத்தோட கழிவு நீரெல்லாம் கொண்டு அங்கே தான் வச்சுருக்காங்க. ஓஹோ, அது வன்மையாக அது கண்டிப்பாக இதில் கலக்கம். மிக முக்கியமான விஷயம், பட்டுக்கோட்டை இந்த ஏரிகள் சொன்னல, பிக்காச்சேப்ப ஏரின்னு நம்ம நிமல் ராகவன் அன்பு நண்பர், அவர் பிரபுகள்லாம் சேர்ந்து பொருளாதாரம், வெளிநாட்டு மக்கள் அவங்கெல்லாம் உதவி செஞ்சு அந்த பிக்காச்சேப்பர் ஏரிங்கிறது மிகப்பெரிய ஒரு குப்பை மேடுகளாக இருந்தது. 13,000 லாரிகள் மூலமாக அதை அகற்றி அதை ஒரு குறுங்காடு அமைச்சு ஓராண்டு ஆயிடுச்சு. இதுவரை அது நீர் நிரப்ப முடியாமல் இருக்குது. இப்போ கூட போராட்டம் அறிவித்தாங்க. ஏன்னா வரத்து வாரிகள் எல்லாமே ஆட்சியாளர்களும் அதிமுக, திமுக அரசியல் கட்சியில் இருக்கவங்களும் அதெல்லாம் மூடி ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சுருக்காங்க. பட்டுக்கோட்டையில் கழிவு நீர் மேலாண்மைங்கிறது 1% கூட கிடையாது. பட்டுக்கோட்டை நகரத்தில் மட்டும் ஒரு நாளைக்கு 40 லட்சம் லிட்டர் கழிவு நீர் வெளியேறுது. எங்கே கொண்டு போகிறாங்க யாருக்காவது தெரியுமா? அது சரி. பட்டுக்கோட்டை டவுனுக்குள்ளே மட்டுமே 23 குளங்களுக்கு, பெரிய பெரிய குளங்கள் இருக்குது. எந்த குளத்துலையும் இன்றைக்கி இறங்கி கை கழுவ முடியாது, மூஞ்சி கழுவ முடியாது, குப்பிளிச்சு போயிடும். ஓ, அந்த கழிவு நீர்கள்லாம் அங்கே கொண்டு போய் ஆங்காங்கே விட்டுருக்காங்க. எந்த விதமான சீவேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமே கிடையாது. புரியுது. இந்த சீவேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அழகாக செய்யலாம். ஒரு தொழில்நுட்பம் இருக்குது, கொண்டு போய் மறுசுழற்சி. சிங்கப்பூரில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸுக்கு எல்லாமே சிவேஜ் வாட்டர் மறுசுழற்சி பண்ணி தான் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து கேஸ் ஃபார்ம் ஆகி மின்சாரம் தயாரிக்கிறாங்க. அந்த கழிவுகளை உரமாக்கி தான் சிங்கப்பூர் சாலைகள்லாம் பசுமையாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அந்த கழிவுகள் தான் உரமாக்கப்படுது. அதே மேலாண்மை இங்கே செய்யலாம். அது பெரிய ஒரு திட்டம் கிடையாது. ஆனால் அந்த இதுவரையிலும் ஒரத்தநாடு சிவேஜ் சிஸ்டம் ஆல்ரெடி ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே முழுமை பெற்று விட்டது. மன்னார்குடியில் முழுமை பெற்று விட்டது. பட்டுக்கோட்டையில் இதுவரையும் அதுக்கான எண்ணமே இல்லை. எந்த நடவடிக்கையில இவங்களுக்கு வாக்கு செலுத்தினா ஏன் நடவடிக்கை எடுக்கலை? எங்களுக்கு வாக்கு செலுத்தினீங்கன்னா நாங்கள் அதை செய்வோம் சொல்கிறீங்க. முழுசாக செய்வோம். சரி, அது ரொம்ப முக்கியமான மேலாண்மை திட்டம். சரி, அடுத்து திடக்கழிவுகள் மேலாண்மை, குப்பை குளங்கள் இருக்குல்ல, முக்கியமாக இதை சொல்லணும், பதிவு செய்யணும். நான் கூட ஒரு நியூஸ் சேனலுக்கு சொல்லியிருக்கேன். குப்பை மேலாண்மை ஒன்றுமே கிடையாது. குப்பையை கொண்டாங்க கொட்டிட்டா முடிச்சு. எவ்வளோ நாளைக்கு கொட்டிகிட்டே இருப்பேன். கொட்டி 30 ஏக்கர்கள் குப்பை மேடுகள் ஆயிடுச்சு. இப்போ இடம் பத்தாமல் இந்த பைபாஸ் சாலைகள் இருக்குல்ல, கால்வட்ட சாலை, அதில் கொண்ட பக்கத்தில் ஆறு நசூனி ஆறு போகுது, அந்த கரைகளில் கொட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த நீர் மாசுபட்டுக்கிட்டே இருக்கு. குடிநீரில் நைட்ரேட் அதிகமாகிட்டே இருக்குது. இன்றைக்கி பட்டுக்கோட்டையில் இருக்க நிலத்தடி நீரில் நைட்ரேட் அதிகமாகிட்டு இருக்கு. அதனால் பல நோய்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் கவனத்தில் எடுக்கணும். அதையெல்லாம் மாற்றணும்னா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் உண்மையாக நிறைய திட்டங்களோடு நிற்கிறோம். நாங்கள் சாதாரணமெல்லாம் நிற்கலை. அதனால் எங்களை கண்டிப்பாக நீங்களாம் ஆதரிங்க. ஒரு முறை இந்த வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா பட்டுக்கோட்டையை மாற்ற முடியும். நிச்சயமாக. என்னுடைய சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்குள்ளே நுழைவதற்கு எங்கள் சோழன் சொல்வீச்சு சார்பில் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய நேரத்தை செலவிட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.